வணக்கம். நான் நெல்லை கார்த்திகா ராஜா, பேச்சாளர். சமீபத்துல ஒரு ஹைக்கூ கவிதை புத்தகத்தை நான் வாசிச்சேங்க. புதுக்கோட்டைக்கு சொந்தக்காரர், புதுக்கோட்டைக்கு மட்டும் இல்லைங்க, கவிதை கோட்டைக்கே சொந்தக்காரர்னு சொல்லலாம். மரியாதைக்குரிய மிகச்சிறந்த பண்பாளர், எழுத்தாளர், கவிஞர் தங்கமூர்த்தி ஐயாவுடைய மழையின் கையெழுத்து அப்படிங்கிற ஒரு ஹைக்கூ கவிதை புத்தகத்தை வாசிச்சேன். அதுல எனக்கு பிடித்தமான சில கவிதைகளை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். விழிகளில் ஊதி தூசி எடுத்தாள், தூசி வெளியேற உள்ளே நீ. எவ்வளவு அழகான காதல் கவிதை பாத்தீங்களாங்க. குழந்தைகள் எப்போதுமே அழகு. அவங்க பேசுறதா இருக்கட்டும், எழுதுறதா இருக்கட்டும், பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கும். அவங்கள பத்தி அழகா ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. சுவரெங்கும் கிறுக்கல்கள் புரியவில்லை குழந்தையின் கவிதைகள். எவ்வளவு அழகு பாத்தீங்களாங்க. குழந்தைகளுடைய கிறுக்கல் மொழிகளை தன்னுடைய கவிதை கிறுக்கல்ல அவ்வளவு அழகா எழுதியிருக்காரு நம்மளுடைய கவிஞர் அவர்கள். அவர் மிகச்சிறந்த பேச்சாளரும் கூட. பட்டிமன்றத்துல இந்த கவிதையை நாங்க நிறைய இடத்துல உபயோகப்படுத்தி இருக்கிறோம். பட்டிமன்றம் முடிந்து தாமதமாய் வீடு வந்தேன், வழக்காடு மன்றம். வீட்டுக்கு வந்த தாமதத்துல வழக்காடு மன்றமே ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு அழகா எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, சிரிக்காமலே குழி விழுகிறது எங்களூர் சாலைகளுக்கு. சிரிச்சா கன்னத்துல குழி விழும், சிரிக்காமலேயே குழி விழுது எங்களுடைய சாலைகளுக்குன்னு. இப்படி பல கவிதைகள் எனக்கு பிடித்தமான கவிதைகளா இருந்தது. நிறைவான ஒரு கவிதையோட நான் இதை முடிச்சுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாய் காசு சேர்த்து உண்டியல் வாங்கினேன். ஒரு சின்ன குட்டி பாப்பா வறுமையில இருந்தா கூட சேமிப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்படிங்கிற சேமிப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்துற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த கவிதைய. ஐயாவுடைய கவிதைகள் எல்லாமே இந்த புத்தகத்துல ரொம்ப அருமையா இருக்கு. நீங்களும் படிங்க. ஐயாவுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நன்றிங்க ஐயா.